செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். திருப்பாடல் 27 1 முதல் 3 முடிய உள்ள இறைவசனங்கள். எனக்கு ஒளியும் எனக்கு மீட்புமா இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு கேடியும் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிற இயேசுவே, ஆவியானவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசானாயிருந்து ஆசிரியராயிருந்து நல்ல வழிகாட்டியாயிருந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிற, காட்டிக்கொண்டு எங்களை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக இதோ இன்றைய நாளில் எங்கள் திருச்சபை திருச்சிலுவையினுடைய மகிமையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளில் இந்த கல்வாரி மலையை நோக்கி, அந்த சிலுவை மரத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நன்றி நிறைந்த இதயத்தோடு இதோ மீட்பின் சின்னமாகிய இதோ அந்த சிலுவை மரத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை நினைத்து, இதோ அந்த அன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் உச்சகட்டமாகி அந்த கல்வாரி அன்பை இதோ அந்த சிலுவையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட இதோ அந்த சிலுவை மரத்தில நீர் உமது உயிரையும் இந்த தயங்காமல், அப்பா, உம்முடைய இறுதி துளி ரத்தத்தையும் சிந்த தயங்காமல் எங்களுக்காக நீர் உண்மையே கொடுத்ததுனால இதோ மீட்பின் சின்னமாக இதோ இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுக்கின்ற அந்த வாழ்வின் மரமாக இதோ இந்த சிலுவை மரம் மாறி இருக்கிறது. உம்மை நாங்கள் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம். இந்த சிலுவை மரத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பின் ரட்சணியத்தை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையோடு இணைந்து, அப்பா, அன்னை மரியாளோடு இணைந்து, இதோ எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்களோடும் இணைந்து, இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து திருச்சிலுவையை நாங்கள் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம். திருச்சிலுவையில் எங்களுக்காக குற்றுயிராய் மரித்து, அப்பா, எங்களுக்காக இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தனை இயேசு ராஜாவே, உமையும் கூட நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை முன் முழந்தால் படியிட்டு தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனெனில் எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய பாவ சாபங்கள், அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில வழி வழியாய் வந்திருக்கிற, எங்களுடைய குடும்பத்துல வழி வழியாய் வந்திருக்கிற பாரம்பரிய பாவங்கள் யாவற்றிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. இதோ உம்முடைய அந்த கல்வாரி ரத்தத்தினாலே அப்பா, நாங்கள் மிகு கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ராஜா, அப்பா, உம்மை நோக்கி பார்த்தோர், இதோ இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தோர் ஆண்டவரே பிழைத்துக் கொள்வர் என்று உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜா, உடைய கல்வாரி மரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமா, எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்துல, அப்பா, உமக்கும் மோசேக்கும் எதிராக அவர்கள் எழுந்தபோது, இதோ அந்த எகிப்திலிருந்து எங்களை ஏன் கொண்டு வந்தீர்கள்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்லி உமக்கு எதிராக உம்முடைய ஊழியர் மோசேக்கு எதிராக எழுந்தபோது கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே நீர் அனுப்பி, இதோ அந்த பாம்புகள் அவர்களை கடிக்க அவர்கள் அநேகர் மாண்டு போன போது, இதோ ஒரு வெண்கல பாம்பை செலுத்தி, ஒரு வெண்கல பாம்பை செய்து அந்த பாம்பை நோக்கி பார்த்தவர்கள், அந்த வெண்கல பாம்பை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் உம்முடைய வசனத்துல வாசிக்கின்றோமே. அப்படியாக அப்பா, எங்களுக்காக உயர்த்தப்பட்ட இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்ததுனாலே நாங்களும் கூட பிழைத்து கொண்டோம். ஐயா, இது இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிழைத்து கொண்டார்கள். நாங்களும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கல்வாரி மலையில நீர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக அடைந்த பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதோ உம்முடைய கைகளில், உம்முடைய கால்கள் அறையப்பட்ட அந்த சிலுவை மரத்தை, அந்த ஆணிகளால் அறையப்பட்ட உம்முடைய கால்களை, கரங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் அடைந்த அவமானங்களையும், எங்களுக்காக நீர் அனுபவித்த எல்லா விதமான துன்பங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, கடவுள் வடிவில் விளங்கிய நீர், அப்பா, கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் உமையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு உமையே கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டீரே. அப்பா, இதோ உம்முடைய தாழ்த்துதல் எம்மாத்திரம் என்றால்
ஆண்டவரே நீர் ஒரு கடவுள் என்பதை மறந்து, இதோ நீர் மனுமகன் என்பதை மறந்து அப்பா எங்களுக்காக ஒரு சிறிய அப்பா மாட்டு தொழுவத்தில் எங்களுக்காக ஒரு சிறு குழந்தையாக நீர் அவதரித்தீரே. உடைய தாழ்மையை நீர் அப்படியாக வெளிப்படுத்தினீரே. அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இதோ கடவுளும் கூட தந்தை பிதாவும் கூட உம்மை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை உமக்கு அருளி, இதோ விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக மண்டியிட இதோ அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும் என்று இதோ அப்பா பிதா இந்த உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா பெயர்பட்ட வல்லமையுடைய சர்வ வல்லமையுடைய உம்முடைய நாமத்தை, சர்வ வல்லமையுடைய உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஜெப வேலையில எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ இந்த திரு சிலுவை கடியில நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பா அந்த சிலுவை பாடுகளின் வழியாக தான், சிலுவை மரணத்தின் வழியாக தான் மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த ஆழ்ந்த உண்மையை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வருகின்ற அன்றாட சிலுவைகளை நாங்கள் சுமந்து உமோடு கூட இணைந்து எங்களுடைய சிலுவை பாடுகள்ல பங்கேற்று அப்பா நாங்கள் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஒரு விசேஷித்த வல்லமை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுப்பீராக. வாழ்க்கையினுடைய பல்வேறு போராட்டங்கள், சிலுவை பாடுகள், வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடன் பாரங்கள், சிலுவை பாடுகளின் வழியாக நாங்கள் உம்முடைய அன்பை சுவைக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற இந்த சிறிய சிறிய போராட்டங்களை கண்டு சோர்ந்து போய்விடாமல் உங்க கூட நெருக்கமாய் நடந்து எங்களுடைய மீது கொண்டுள்ள அந்த ஆழ்ந்த விசுவாசத்தினால அன்புனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் திடம் பெற்று பலன் பெற்று உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. அப்பா இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள், அவருடைய சோர்வுகள், அவர்களுடைய பலவீனங்கள் யாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை பின்பற்ற விரும்புபவன் அப்பா நாள்தோறும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்ற உம்முடைய வசனத்தை நாங்கள் நம்பி இதோ உம்முடைய பாதத்துல வருகிறோம் ராஜா. அப்பா சிலுவை பாடுகளும் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களும் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. எங்களுடைய கண்களை விண்ணகத்தை நோக்கி பதிய வைக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த விண்ணக மகிமையை நாங்கள் கண்முன் கொண்டு எல்லா பாரங்களையும் எல்லா சிலுவை போராட்டங்களையும் நாங்கள் உமோடு கூட சேர்ந்து சுமக்க எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தினால, புதிய ஆற்றலினால, புதிய பலனினால நீர் எங்களை இடை கட்டும்படிக்கு இந்த இரவு நேரத்துல நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே சிலுவையானது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கும் அடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லி புனித பவுலடியார் 1 கொரிந்தியர் 18வது வசனத்துல நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே. அப்படியாக அப்பா சிலுவை பற்றி நாங்கள் எப்பொழுதும் தவறான கருத்துக்களையே எங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலுவைதான் மீட்புக்கு வழி, சிலுவைதான் வாழ்வுக்கு வழி என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாங்கள் பருகின்ற போராட்டங்களில், சிலுவை பாடுகளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலக மனிதர்களைப் போல நாங்கள் வாழாமல், உலக போக்கின்படி நாங்கள் வாழாமல் ஆண்டவரே ஏனோ தானோ என்று சொல்லி எங்களுடைய சுய இன்பங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய உடல் இச்சைகளுக்கும் உலக போக்குகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் ஆவியிலும் உண்மையிலும் உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, ஆவியின்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக அப்பா உன் இயல்பின்படி வாழாமல் ஆவிக்குரிய இயல்பின்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ உடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தினால நீர் எங்களை முத்திரையிடுவீராக. உடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமையினால நீர் முத்திரையிடுவீராக ராஜா. அப்பா இந்த உலகத்தின் பார்வையில எதெல்லாம் நிலையானது என்று நாங்கள் கருதுகின்றோமோ, எதெல்லாம் உண்மையானது என்று நாங்கள் கருதி அந்த பொய்யானவைகளை உண்மை என நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எல்லாவற்றையும் அந்த சிலுவை பாடுகள்ல இதோ நீர் எங்களுக்காக அனுபவித்த அந்த சிலுவை பாடுகள்ல நாங்கள் அறைந்து விட்டு அப்பா நாங்கள் உங்க கூட சேர்ந்து நடக்க, உமக்கு பிரியமானவற்றை செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னுமாய் கூட அர்த்தமுள்ள வகையில் நாங்கள் வாழ்ந்து காட்ட, இன்னுமாய் கூட பரிசுத்தமாய் ஓட
நீர் எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. எங்களுடைய கண்களை நாங்கள் விண்ணகத்தை நோக்கி பதிய வைக்க, அந்த பரலோக வாழ்வை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க ஒரு விசேஷித்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இது அந்த கல்வாரி மரத்தண்டையில, திருச்சிலுவை மரத்தண்டையில எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான பொல்லாத இருளின் ஆதிக்கங்களையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ராஜா. எங்களை சுத்திகரிங்க, எங்களுடைய குடும்பத்தை சுத்திகரிங்க, எங்களுடைய பங்கு மக்களை, எங்கள் பங்கில் வாழ்கின்றவர்களை, எங்களுடைய தெருவில் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களை, எங்களுடைய அலுவலகத்தில் எங்களோடு உடன் பயணிக்கின்ற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல், பாவத்திற்கு இடம் கொடுத்து எங்களுடைய ஆத்துமத்தை நாங்கள் இழந்து போய்விடாமல் நீர் எங்களுக்காக சிந்தி அந்த ரத்தத்தினால மீட்பை பெற்றவர்களாக, இந்த மீட்பின் கருவிகளாக அநேகரை உன் பாதத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மீட்பின் கருவிகளாக, உம்முடைய அன்பின் கருவிகளாக வாழ அப்பா நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்களையும், அவருடைய சோர்வுகள், பலவீனங்கள், இயலாமைகள், அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான விண்ணப்ப ஜபங்களையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மரண படுக்கையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, நான் மட்டும் ஏன் இத்தனை சிலுவைகளை சுமக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவைகளை கண்டு அப்பா, சிலுவைகளை கண்டு, தோல்விகளை கண்டு, வாழ்க்கையினுடைய போராட்டங்களை கண்டு துவண்டு போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் ஆற்றி தேற்றுவீராக. ஒரு விசேஷித்த திருச்சிலுவையினுடைய அந்த வல்லமையினால எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலினால பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுத்து உங்க மடியில நாங்க படுத்துறங்கி மீண்டும் ஆய்கூட அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு நாங்க உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே நாங்கள் வென்று ஜெபிக்கிறோம். ஜபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.